அனைவருக்கும் வணக்கம். மந்த்லி ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் மந்த்லி லெவல்ஸ் பார்க்கலாம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இது மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில் எடுக்கக்கூடியதுங்க. நம்ம இப்போ வருகிற 6ஆம் தேதி நம்மளுடைய பொசிஷன் கிளாஸ் இருக்கு இல்லையா, அதில் இந்த டாப்பிக்கெல்லாம் இருக்கும். இது வந்து ஒரு ஒன் ஆஃப் தி மெத்தட் தான் அந்த டாப்பிக்கில். ஓகேங்களா? பிஓபின்னு ஒரு மெத்தட் போட்டிருப்போம், அந்த டாபிக் டீட்டெயில் வாங்கினவங்களுக்கு. அந்த மெத்தட் மட்டும்தான் இது. அனதர் மெத்தட் கால்குலேஷன்ஸ் எல்லாம் இருக்குது, அது வேறு. ஓகேங்களா? இது வந்து நிஃப்டி இண்டெக்ஸுக்கு, ஸ்டாக்குக்கு, எனி ஸ்டாக்ஸு, கமாடிட்டி மார்க்கெட், எனி, அப்புறம் பிட்காயின்ஸு, எல்லாம் என்னென்ன மார்க்கெட் ரிலேட்டடாக என்ன இருக்கோ அத்தனைக்கும் இது அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அது சார்ந்த கிளாஸ் தான் இது. வருகிற 6ஆம் தேதி துவங்குது. சார், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் வருஷத்துக்கு 2 கிளாஸ் தான் எடுப்பேன். பொசிஷன் கிளாஸு, இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்ட் கிளாஸு. இதை வச்சு ஆப்ஷன் பை பண்ணக்கூடாது. இந்த கிளாஸு வருகிற 6ஆம் தேதி துவங்குது ஃபஸ்ட்டு. அடுத்து இதை விட்டுட்டிங்கன்னா மறுபடியும் டிசம்பரில் தான் நான் எடுப்பேன். ஓகேங்களா? பொசிஷன் கிளாஸ். சரி, இப்போது இன்னைக்கு லெவல்ஸ் பார்க்கலாம். விருப்பம் இருக்கிறவங்க எனக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில் வாங்கி உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். சரி, இந்த மந்த்துக்கான அனலைஸ், வீக்லி அனலைஸ் ஆல்ரெடி போட்டுட்டேன். வீக்லி போய் செக் பண்ணிக்கோங்க. முதல்ல மந்த்லி லெவல் பார்க்குறோம், அனலைஸ் பண்ணுறோன்னாவே இயர்லி அனலைஸ் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதை போய் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இயர்லி தான் பவர்ஃபுல்லானது. அடுத்தது தான் மந்த்லி பவர்ஃபுல், அடுத்தது தான் வீக்லி பவர்ஃபுல். அப்போ ஒவ்வொன்றும் என்ன டைரக்ஷன் இருக்குது, அது எங்கே வந்தால் எக்ஸிக்யூட் பண்ணி அந்த கண்டினியூட்டி நீங்கள் பார்த்து பண்ணிங்கனால ட்ரேடுன்றது ஃபெயிலே பண்ண மாட்டீங்க, பர்ஃபெக்டாக எடுத்துருவீங்க. ஓகேங்களா? அப்போ அதை எப்படி பயன்படுத்தணுமோ உங்கள் டெக்னிக்கல் கூட இது மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். சரி, நிஃப்டி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நிஃப்டி 24,188 இந்த மந்த். அங்கே போனால் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. 24,262 ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக டே கேண்டில் க்ளோசிங் பேஸில் தான் இருக்கணும். ஓகேங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மினிமம் 100 பாயிண்ட்ஸு, மேக்ஸிமம் அந்த ட்ரெண்டு அதே டைரக்ஷனில் இதாக இருந்ததுன்னா மார்க்கெட் நல்லா ப்ராஃபிட் கொடுக்கும். அது நீங்கள் ஒவ்வொரு எவ்வளோ 12 மாதத்தில் எத்தனை மாதம் கொடுத்துருக்குன்னு நீங்களே போய் செக் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் ஹிட்டானா அப்படியே அந்த ஸ்டாப் லாஸ் என்ன பாயிண்ட்டோ அதனுடைய டபுள்டு ஆப்போசிட் சைடில் உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துரும். ஓகேங்களா? அப்போது மந்த்லி இயர்லி வேல்யூவோடு நீங்கள் பிளான் பண்ணி ட்ரேட் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். மந்த்லி வேல்யூவே மந்த்லி வந்து லெவலில் வச்சு வீக்லி வேல்யூவை பார்த்து பண்ணிங்கன்னா அதுவும் இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஒவ்வொன்றும் அது கூட அந்த டைரக்ஷன் கூட நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். அதுதான் மேக்ஸுங்கிறது. நாம் வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், நியூஸ்லாம் தயவு செய்து நம்பாதீங்க. இப்போ வந்து ஏதாவது ஒரு இதில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ பங்குச்சந்தை இப்போ 2 வாரமாக ஏறிக்கிட்டு இருக்கு இல்லையா? எத்தனை லட்சம் கோடி ப்ராஃபிட்டு. ஆனால் நஷ்டமாக்கும் போது மட்டும் ஒரு நாளில் 10 லட்சம் கோடி நஷ்டமானது, 5 லட்சம் கோடி நஷ்டமானதுன்னு போடுறாங்கல்ல, யூடியூப்லேயே சரி, நியூஸில் எல்லாத்துலேயுமே. எங்கேயாவது ஏறினதுக்கு பங்குச்சந்தை இத்தனை லட்சம் கோடி லாபம் தந்ததுன்னு ஏதாவது போட்டிருக்காங்களா? பார்த்துருக்கீங்களா? இதுதான் மார்க்கெட்டை வந்து எல்லாமே நெகட்டிவாக தான் பார்ப்பாங்க. கொஞ்சமாவது சிந்திங்க, மற்றவங்க சொல்கிறத நம்பாதீங்க என்றைக்குமே. நான் இயர்லி அனலைஸில் என்னைக்கு நான் ஜனவரியிலே போட்டேன், இந்த வேல்யூ இங்கே வந்தால் வாங்குங்க, பெட்டர் பை அப்படின்ட்டு சொல்லி போட்டிருக்கேன். அப்போ அது எப்படி அங்கே வந்தோடனே பாட்டு திரும்பி மேலே ஏறிக்கிட்டு இருக்கு? ஏன் அது வரைக்கும் என்ன பாசிட்டிவ், எல்லாம் நெகட்டிவ் நியூஸாக தானே வந்துக்கிட்டு இருக்குது. எப்படி அதுக்குள்ள எல்லாம் பாசிட்டிவாக மாறிடுச்சா? சார், மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ் சார். அது ஒரு குறிப்பிட்ட விலையில் குறிப்பிட்ட இதில் அது நடந்தே ஆகணுங்க, நடக்குங்க. முதல்ல அதை புரிந்து கொள்ளுங்க, அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. இல்லையா தெரியலையா பங்குச்சந்தை விட்டு விலகி இருந்துருக்கு படிங்க. உங்களுக்கு தெரிஞ்சு உங்கள் பகுதியில் யாராவது சொல்லி கொடுத்தா கற்றுக்கோங்க, அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. இல்லை நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தெரியாமல் போய் பண்ணுறது எல்லாத்தையும் இழந்துட்டு அப்புறம் மார்க்கெட் வந்து இது காமிங்க அப்படின்னு சொல்கிறது அப்படி கிடையாது மார்க்கெட். ஓகேங்களா? சரி, நிஃப்டி பார்த்தாச்சு. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். இந்த மந்த்துக்கு 53,028 ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? அங்கே போனால் அங்கேருந்து மினிமம் 250 பாயிண்ட்ஸ், 250 பாயிண்ட்ஸு டார்கெட்டு. ஸ்டாப் லாஸ் வந்து 150 பாயிண்ட்ஸ். அந்த ப்ரைஸ்லேருந்து எபவ் 150 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. டே கேண்டில் க்ளோசிங் பேஸ்ட். இது ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் 50,092. அங்கே வந்தால் சப்போர்ட் எடுக்கும். டார்கெட் 250 பாயிண்ட்ஸ் மினிமம். ஸ்டாப் லாஸ் 150 பாயிண்ட்ஸ் மைனஸ் பண்ணி டே கேண்டில் க்ளோசிங் பேஸில் வச்சுக்கோங்க. இதை ரெண்டையுமே எட்ஜிங் இல்லாமல் பண்ணாதீங்க. ஏன்னா 150 பாயிண்ட் 250 பாயிண்ட்டுக்காக ஒரு இதை ட்ரேட் எடுத்தால் அப்போ டைரக்ஷன் ட்ரேட் அப்படியே எட்ஜிங்கோடு எடுத்துட்டோம்னா அழகாக பொசிஷனை ஹோல்ட் பண்ணிக்கலாம்ல, பெரிய லாபமே பார்த்துடலாம்ல. நான் மினிமம் டார்கெட் தான் அவ்வளோ சொல்லியிருக்கேன். மேக்ஸிமம் அது என்ன, அதுக்கு தனியாக கால்குலேஷன் இருக்குது. அது எங்கே போனால் அடுத்த டார்கெட் எங்கே போகும் எல்லாமே நம்ம இப்போ தெரிஞ்சிருக்கணும். அந்த மந்த் என்ன டைரக்ஷனில் ஃபார்ம் ஆகி இப்போ திரும்பிக்கிட்டு இருக்கு எல்லாமே தெரியணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். அதனால் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு வருத்தம் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.